வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பைசி சில்லி சிக்கனுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சில்லி சிக்கன். இதில் வந்து நான் எந்த விதமான கெச்சப் ஆகட்டும் சாஸ் ஆகட்டும் நான் யூஸ் பண்ண கிடையாது. என்னோடய ஓன் ஸ்டைலில் நான் இது பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன்னா பிகினர்ஸு குக் பண்ணவே தெரியலன்னு அண்ணாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஹெவி பாட்டம் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி பாட்டம் கடாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து கடாய் ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஜீரா போட்டுக்கலாம். ஜீரா லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு வருது. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து க்ரீன் சில்லி, நான் ஒரு 10 க்ரீன் சில்லி இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீன் சில்லி தான் இந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது. ரொம்ப எல்லாம் இந்த சில்லி வந்து வதங்க வேண்டாம். போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ், ஒரு 5 to 10 செகண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒரு ஆனியன் நீள நீளமாக கட் பண்ணி போட்டால் போதும். நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து தேவைக்கேற்ற சால்ட் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிடலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அடி பிடிக்காமல் கருகாமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து விருப்பப்பட்ட அளவுக்கு கருவேப்பிலை அள்ளி போட்டுருங்க, தாராளமாக போடுங்க. அதுதான் வந்து டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். நானும் நல்லா அள்ளி போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அடுத்து ஆனியன் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வதங்கிடுது. அதுக்கடுத்து நம்ம வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை சாட்டை பண்ணிடுங்க. எப்பயும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துருக்கேன். ஸோ அடி பிடிக்காமல் மெயினாக பார்த்துக்கணும். ஆனியனை கருகாமல் பார்த்துக்கணும். கருகிடுச்சுன்னா அதோடய ஸ்மெல் நல்லா இருக்காது. அதுக்கடுத்து சிக்கனு நம்ம நல்லா டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி 1/2 kg சிக்கன் இதில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸாக நான் கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே அரைச்சி போடுங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு வேளை இல்லை என்னால் முடியல என்ற பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து 5 மினிட்ஸ் கழிச்ச பிறகு ஒரு 1/2 டொமேட்டோ, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சிக்கனும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ரொம்ப டொமேட்டோலாம் போட வேண்டாம், 1/2 டொமேட்டோ போதும். போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதுக்கடுத்து பெப்பர் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கூட்டி போட்டுக்கலாம். ஆனால் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பெப்பர் போட்ட உடனே ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கும். அது கருகாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பெப்பர் பவுடர் போட்டாலே அது மாதிரி வந்துடும். அடியெல்லாம் பிடிக்காது. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள், நான் சொன்னல சைட்லலாம் கருகுன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. பெப்பர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே இப்படி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து நீங்கள் அந்த அடியில் இருக்கிறது நீங்கள் கிண்டி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த சில்லி பின்ன சால்ட் டேஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இவ்வளோ தாங்க, இது குக் ஆகிருச்சு. பாருங்கள், அருமையான என்னோடய ஓன் ஸ்டைலில் ஆந்திரா ஸ்பைசி சில்லி சிக்கன் ரெடி ஆகிருச்சு. ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அன்பான ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். சின்ன சின்ன வீடியோவை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதாங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அன்பான ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டில் தென் பாய்.